வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வம் தலைமையில் புதிய மாநாடு ஒன்று நடைபெற உள்ளதாகவும் 2025 டிசம்பர் மாதத்திற்குள் அதிமுகவை மீட்டெடுப்போம், துரோகிகளை அதிமுகவில் இருந்து விரட்டியடிப்போம், அதிமுகவின் தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை மக்கள் மத்தியில் வெளிப்படுத்துவதற்காக இந்த மாநாடு நடைபெற்ற பிறகு ஒட்டுமொத்த அதிமுகவையும் நாங்கள் கைப்பற்றி இருப்போம் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் திடீரென்று ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். பல்வேறு விதமான விமர்சனங்கள் நாளுக்கு நாள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக தோற்கடிக்கப்படும், 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட அதிமுக இழக்கக்கூடும் என்பதற்கேற்ப பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் புதிதாக ஓபிஎஸ் அவர்கள் இந்த மாநாடு எங்கு நடைபெறக்கூடிய வகையில் அமைக்கப் போகிறார், இதில் எத்தனை லட்சம் தொண்டர்கள் கலந்து கொள்ளப் போகிறார்கள் என்ற பரபரப்பான தகவல்களும் இன்னும் வெளியாகவில்லை. முதலாவதாக ஓபிஎஸ் அவர்கள் திருச்சியில் மிக பிரம்மாண்டமான மாநாடை நடத்தினார். அதில் பன்னீர்செல்வம் அவர்களது செல்வாக்கு என்னவென்று தெரிந்தது. தற்பொழுது 2வது மாநாடு நடைபெறும் என்று அப்பொழுதே அறிவித்திருந்தார். ஆனால் அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை. ஆனால் இப்பொழுது அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக அதிமுகவை மீட்டெடுப்பதற்கு நாங்கள் எந்த எல்லைக்கு வேண்டுமெனாலும் செல்வோம். கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தில் யார் காலில் விழுந்து எடப்பாடி முதல்வராக பொறுப்பேற்றார். தற்பொழுது அதிமுகவை முழுமையாக கைப்பற்றி இருக்கிறார். ஆனால் வளர்ச்சி அதிமுகவிற்கு ஜீரோவாகத்தான் இருக்கிறது. அதிமுகவை மீட்டெடுத்தால்தான் நாங்கள் அதிமுகவை வெற்றியடைய வைக்க முடியும். தொண்டர்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். இந்த மாநாடை பொறுத்தளவிற்கு பன்னீர்செல்வம் அவர்கள் எந்த இடத்தை தேர்வு செய்திருக்கிறார் என்ற தகவல் வெளியாகவில்லை. 2026 சட்டமன்ற தேர்தலை நாங்கள் எதிர்கொள்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகிறோம். துரோகியை வீழ்த்தி அதிமுகவை மீட்டெடுப்போம். மக்களின் ஆதரவும் தொண்டர்களின் ஆதரவும் எங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களையும், மாநாடு நடைபெற்றால் ஓபிஎஸ்க்கு சாதகமாக வருமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.